எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்னோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ஒரு சூப்பரான வீடியோ தாங்க போட போறேன். எத பத்தினா, உங்களோட ஸ்கின் இருக்கு இல்லைங்களா? ஸ்கின்னுக்கு வந்து எப்பயுமே ஏஜ் ஆகாத மாதிரி, உங்க ஸ்கின்னை யங்காவும், க்ளோவாவும் வச்சுக்கிற மாதிரியான டிப்ஸ் தாங்க சொல்ல போறேன். ரொம்ப சூப்பரா இருக்கும் டிப்ஸ். ஒரு சிம்பிள் தான். வீட்ல இருக்கிற ரெமடியே வச்சு பண்ணிக்கலாம். ஓப்பன் போர்ஸும் அதே மாதிரி தான். கொஞ்சம் ஏஜ்டு ஆகுது, 30+ ஆகுதுன்னா ஓப்பன் போர்ஸ் நெறைய இருக்கும் நெறைய பேருக்கு. அப்போ ஓப்பன் போர்ஸ் எப்படி க்ளோஸ் பண்ணிட்டு உங்க ஸ்கின்னை க்ளோவா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. இதை விட சூப்பரான நிறைய வீடியோஸ் ஃபியூச்சர்ல வரும். அதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் என்னோட சேனல்ல, அதையும் போய் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடிங்க நான் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்ற முன்னாடி கொஞ்சம் விஷயம் சொல்றேன், அதை கேட்டுக்கோங்க. ஏன்னா ஓப்பன் போர்ஸ் எதனால வருதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓப்பன் போர்ஸ், ட்ரைனஸ், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எதனால வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த டிப்ஸை நீங்க யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணும்போது ஸ்கின் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் விஷயம் தாங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டிப்ஸுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஸ்கின்னை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஆயில் சர்க்குலேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு ஓப்பன் போர்சஸ் நிறைய வரும். ஆயிலி ஸ்கின்னா இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு போர்ஸ் வந்து ஒரு 25 வந்து 30க்குள்ளேயே போர்ஸ் ஓப்பன் ஆயிரும். பெருசா அந்த ஓப்பன் போர்ஸ் வரும்போது தான் நமக்கு இன்னும் ஏஜ்டான மாதிரி ஸ்கின்ல தெரியும். உங்களுக்கு நிறைய ஆயில் சர்க்குலேஷன் இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ், டோனரு அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபுட் இன்டேக்குமே நீங்க ரொம்ப ஆயிலா அந்த ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடாம இருங்க. நிறைய ஜூசஸ் எடுத்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்னா இருக்கவங்களுக்கு கரெக்ட் ஆயிரும் ஸ்கின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின் அவங்க எல்லாருக்குமே ஓப்பன் போர்ஸ் வருது. அதுக்கெல்லாம் என்ன காரணம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் டிராவல் பண்றாங்க. டிராவலிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்குள்ள வந்து நிறைய டஸ்ட், பொல்யூஷன் எல்லாம் போகும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சன்ஸ்கிரீனோ மாய்ஸ்சரைசரோ எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை யூஸ் பண்ணி பழக்கம் இருக்காது. யூஸ் பண்ணாம அப்படியே ஸ்கின்னை ஃப்ரீயா விட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு அப்படியே அந்த போர்ஸ் எல்லாம் ஓப்பனா இருக்கும் போதே டிராவல் பண்றாங்க, வெளியே போறாங்கன்னா அந்த பொல்யூஷன், டஸ்ட் இது எல்லாமே வந்து ஸ்கின்குள்ள அடைச்சுக்குங்க. அடைச்சிட்டு அப்படியே போர்ஸ் ஓப்பன் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஸ்கின் சீக்கிரமா ஏஜ் ஆன மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேக்கப் ப்ராடக்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப காமனாவே எல்லாருமே ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கட்டும், காம்பாக்டா இருக்கட்டும் ரெகுலரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா காலையில இப்ப ஆபீஸ் போறாங்க, காலேஜ் போறாங்கன்னா மேக்கப் போட்டு போயிருவாங்க. நைட்டு வந்தோம்னா நல்ல ஒரு கிளீனா ஃபேஸ் வாஷ் பண்ண மாட்டாங்க. ஒரு கோகனட் ஆயில் வச்சு ஃபுல்லா அதை கிளீன் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் போட்டு ஸ்கின்னை நல்லா கிளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு தான் தூங்கணும். நிறைய பேர் அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு சும்மா வாஷ் பண்ணுவாங்க, சில பேர் வாஷ் பண்ணாமே இருப்பாங்க. அந்த மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்க போர்ஸ்குள்ள போயிட்டு ரொம்ப நேரம் இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு நைட்டு ஃபுல்லா நீங்க தூங்கும் போது அந்த போர்சஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிரும். அதனால மேக்கப் பண்ணீங்கன்னா மேக்கப் நீங்க ரிமூவ் பண்ணிட்டு தூங்கி பழகிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஒரு நைட்ல வந்து ஒரு கிரீம் யூஸ் பண்றது, ஸ்கின்னை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி அப்படி பாத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க டிராவல் பண்றீங்க, வெளியே போறீங்கன்னா சன்ஸ்கிரீன், உங்க ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி கிரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. இல்ல ரொம்ப வெயில்லயே வேலை செய்றீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் டே ஆகும்போது ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபுல் டே ஃபேஸ் வாஷ் பண்ணாம இருக்காதீங்க. ஒரு ஹாஃப் டே ஆகுது, ஒரு லஞ்ச் டைம்ல நீங்க லஞ்ச் சாப்பிடறதுக்கு முன்னாடியோ அந்த டைம்ல ஒரு வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்ப அடிக்கடி வாஷ் பண்ணும்போது, ஏன்னா தண்ணியே டோனர் மாதிரி தாங்க, நம்ம தண்ணி போட்டு அடிக்கடி ஃபேஸ வாஷ் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த போர்ஸ் எல்லாம் லாக் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப ஓப்பன் போர்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டோனர் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் டோனர் யூஸ் பண்ணலாம். உங்க ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி டோனர் வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது போர்சஸ் எல்லாம் லாக் ஆகும். இப்ப நான் சொல்ல போற இந்த டிப்ஸ், இந்த வீட்ல நீங்க யூஸ் பண்ண போற இந்த ரெமடி வந்து உங்க ஸ்கின்னை வந்து போர்ஸும் லாக் பண்ணும். அதே மாதிரி ஸ்கின் நல்லா டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஷைனிங்கா வச்சுக்கும் ஸ்கின்னை. அதே மாதிரி க்ளோ இருக்கும் ஸ்கின்ல. ரொம்ப ஏஜ் ஆன மாதிரியே தெரியாது ஸ்கின். நீங்க இதை வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். வாங்க இது எப்படி பண்ணணும், எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெமடிக்கு ஃபர்ஸ்ட் தக்காளி தேவைப்படுங்க. தக்காளி வந்து நானு ஒரு தக்காளி நல்லா பழமா எடுத்துட்டு அதை மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு அதை வடிகட்டி வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க, இந்த மாதிரி தண்ணி மாதிரி வடிகட்டி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது கூட ரோஸ் வாட்டர் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்றேன். பியூர் ரோஸ் வாட்டருங்க இது. ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க இதை எடுத்து இப்படியே ஸ்கின்ல வச்சுட்டு நீங்க இப்படி ஸ்மச் பண்ணாலும் ஓகே தான். இல்லைன்னா இது உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க டேப் பண்ணி போடும்போது
ஃபேஸ்ல வந்து உங்களுக்கு அவ்வளவா நல்லா ஒட்டி பிடிக்காத மாதிரி இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா இதை வந்து ஒரு காட்டன்ல தொட்டுக்கோங்க. இந்த ஜூஸை வந்து ஒரு காட்டன்ல தொட்டுட்டு நீங்க ஃபேஸ் ஃபுல்லா ஒரு டேப் பண்ற மாதிரி நீங்க ஃபுல்லா போட்டுக்கணும். கன்னத்துல தான் ஓப்பன் போர்ஸ் இருக்கும், சில பேருக்கு ஃபோர்ஹெட்லயும் இருக்கும். எங்க ஓப்பன் போர்ஸ் இருக்கோ அந்த இடத்துல நீங்க தொட்டுட்டு நல்லா டேப் பண்ண மாதிரி போடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் போட்டுட்டு விட்டுருங்க, நல்லா ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதுக்கு அப்புறம் திரும்ப இதை தொட்டு மறுபடியும் நீங்க போடணும். அந்த மாதிரி ஒரு 4 டைம்ஸ் அப்படி போட்டீங்கன்னா இந்த ஜூஸ் ஃபுல்லா உங்க ஸ்கின்குள்ள போயிடும். ஸ்கின்குள்ள போனதுக்கு அப்புறமா ஒரு 15 to 20 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணணும். அப்படியே கொஞ்சம் ட்ரை ஆகி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும், ஸ்கின் டைட்டன் ஆகுறது உங்களுக்கு நல்லா தெரியும். டைட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கே தெரியும் இல்லையா, ரொம்ப டைட் ஆயிடுச்சு, ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு பிளைன் வாஷ் பண்ணணும். ஒரு வார்மா ஒரு வாட்டர் வச்சுட்டு கிளீனா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு லெமன்லாம் யூஸ் பண்றீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் இருக்கும். டொமேட்டோ வந்து நம்ம போர்ஸை வந்து நல்லா மினிமைஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஒரு ஷைனிங் க்ளோ இருக்கும் இது நீங்க யூஸ் பண்ணும்போது. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க தக்காளி ஜூஸ் எடுத்து ஒரு பேக் மாதிரி போட்டு 20 மினிட்ஸ் வச்சுட்டு வாஷ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேக் போடணும். அந்த பேக் எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு சொல்றேன், அதையும் பாத்துக்கோங்க. இப்போ நீங்க அந்த டொமேட்டோ ஜூஸை போட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. கிளீனா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பேக் போடணுங்க. இந்த பேக்ல வந்து நான் ஒரு இந்த ஸ்பூன்ல ஒரு 2 ஸ்பூன் வந்து முல்தானி மெட்டி பவுடர் எடுத்து இதுல போட்டிருக்கேன். முல்தானி மெட்டி வந்து நம்ம போர்ஸை நல்லா லாக் பண்ணும். அதே மாதிரி டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுங்க. அதனால ஒரு 2 ஸ்பூன் முல்தானி மெட்டி இதுல போட்டிருக்கேன். இந்த ஸ்பூன்ல அதுலயே பாத்தீங்கன்னா இது வந்து கோதுமை மாவு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு வந்து எப்பயுமே அந்த கொலாஜன் லெவல் இதுல இருக்குங்க. அதனால கோதுமை மாவு நம்ம யூஸ் பண்றோம்னா ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணும். ஸ்கின்னை நல்லா க்ளோவா ஷைனிங்கா வச்சுக்கும். உங்களுக்கு டோனுமே ஃபேர் ஆகும். நீங்க ஒரு மீடியம் டோன்ல இருக்கீங்கன்னா நல்லா ஃபேர் டோன் ஆயிருவீங்க. கோதுமை மாவா கிடைச்சாலும் சரி, கோதுமை சலிப்போம் இல்லைங்களா, அந்த சலிக்கும் போது அந்த உமி மாதிரி ஒண்ணு வரும். நீங்க பாத்துப்பீங்க, சலிக்கும் போது அந்த ஒரு பவுடர் டைப்லயே இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு உமி மாதிரி இருக்கும், தருதருன்னு இருக்கும், ஸ்க்ரப் மாதிரி இருக்கும். அது கிடைச்சா இன்னும் நல்லதுங்க. ஜலிச்சுட்டு அதை நீங்க வேஸ்ட் பண்ணாம எடுத்து வச்சுக்கோங்க. அதை கூட இதுல நீங்க 1 ஸ்பூன் ஆட் பண்ணலாம். ஏன்னா அந்த ஸ்க்ரப் மாதிரி இருக்கனால ரொம்ப பிம்பிள் இருக்கவங்களாம் இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஆயிலி ஸ்கின் பிம்பிள் இருக்கவங்களாம் யூஸ் பண்ணலாம். அப்ப அந்த ஸ்க்ரப் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை நீங்க இதை போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு லைட்டா ஒரு மசாஜ் பண்ணீங்கன்னா உள்ள இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். ஸ்கின் வந்து அவ்வளவு ஷைனிங்கா இருக்குங்க. நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். இப்ப நான் வந்து கோதுமை மாவு மட்டும் ஆட் பண்ணிருக்கேன் இதுல. அதுக்கப்புறமா இது பியூர் ஆலோவேரா ஜெல்லுங்க. இது ஒரு ஆர்கானிக் பியூர் ஆலோவேரா ஜெல். இது வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்றேன். ஆலோவேரா ஜெல்லும் அந்த அளவுக்கு ஸ்கின்னை சூப்பரா ஷைன் பண்ணுங்க. அதனால ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணணும். நீங்க வீட்டுல கிடைக்கிற வளர்க்குறீங்கன்னா அந்த ஜெல்லுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த செடியில இருந்து எடுத்துட்டு நான் பியூரா ஒரு ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூனு. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் தண்ணி வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் வாட்டர் இல்லைன்னா ரோஸ் வாட்டர் அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் ரோஸ் வாட்டர் தான் ஆட் பண்ணுறேன். நான் முன்னாடி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த ரோஸ் வாட்டரு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கெலாம் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் அவ்வளோ டைட்டன் ஆகுங்க. உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். வீக்லி 2 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 to 5 டைம்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல இருக்கிற டிஃபரன்ஸ் நீங்க நேராவே பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இத இந்த பேக் வந்து பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரணும் உங்களுக்கு, ஒரு க்ரீம் மாதிரி. இந்த மாதிரி நீங்க திக் லேயரா ஃபேஸ்ல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த போர்ஸ் எல்லாம் லாக் ஆகிட்டு நான் ஒரு நல்ல ஷைனிங் வரும். நல்லா டீப்பாக உங்கள் ஸ்கின்குள்ளே இது பிளெண்ட் ஆகும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு திக் லேயராக ஃபேஸு நெக்கு ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த பேக்குமே நீங்கள் போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆகும். ஏன்னா கோதுமை மாவு இருக்கனால உங்களுக்கு அது ட்ரைனஸ் நல்லா தெரியும். அதே மாதிரி நம்ம ரோஸ் வாட்டர்ல ஆட் பண்ணிருக்கனால உங்களுக்கு அதை எடுக்கிற கஷ்டமான மாதிரியான ஒரு ட்ரைனஸ் இருக்காது. அதனால இதை நீங்க யூஸ் பண்ணிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டுட்டு பிளைன் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க. ஹாட் வாட்டர் யூஸ் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் நான் ஏன் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ண சொன்னேன்னா, இந்த பேக் போடும்போது உங்க ஸ்கின்குள்ள இது பிளெண்ட் ஆகிறதுக்காக தான். இப்போ வந்து நீங்க நார்மல் வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு டிஃபரன்ஸ் அவ்வளவு சூப்பரா தெரியுங்க. இந்த பேக் வந்து நான் நிறைய பேருக்கு சொல்லி அவங்களாம் யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி ரெமடி போட்டிருக்கேன்.
வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணா போதுங்க. உங்களுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் கிடைச்சிச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் டு 40 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் கிடைக்குதுன்னா, நீங்க மார்னிங் டைமோ, ஈவினிங் டைமோ எப்ப வேணாலும் நீங்க இந்த பேக்க யூஸ் பண்ணலாம். இத யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டிஃபரன்ஸ் சூப்பரா தெரியுங்க. இந்த பேக் எடுத்துட்டுங்க, இங்க பாருங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் கையில. இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி ஒரு திக் லேயரா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த மாதிரி கலக்குனீங்கனாலே இந்த மாதிரி திக் லேயரா போட முடியும். கொஞ்சம் தண்ணி மாதிரி கலந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி திக் பேஸ்ட் மாதிரி கிடைக்காது. நீங்க தண்ணி மாதிரி ஒரு பேக் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் வந்து டைட்டன் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஸ்கின் டைட்டன் ஆனாதான் நமக்கு அந்த ஏஜான மாதிரி தெரியும் இல்லைங்களா ஸ்கின்னு, அது வந்து சரியாகும். அப்ப நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு லேயரா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திக்கா யூஸ் பண்ணணும். இப்படி யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின் நல்லா டைட்டன் ஆகுறது உங்களுக்கு விசிபிளாவே தெரியும். இதை நல்லா ஒரு இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் டவுட் வரக்கூடாதுன்னா நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு திக் லேயராக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது அவ்வளோ சூப்பரான ஒரு ஹோம் ரெமடிங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். நீங்கள் பிம்பிள் இருக்குது உங்களுக்கு, இல்ல வந்து ரொம்ப ஓப்பன் போர்ஸ் இருக்கு, நிறைய ஆயில் சர்க்குலேஷன் இருக்கு, அந்த மாதிரி எல்லா ஸ்கின்னுக்குமே இதை யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின்னு கூட நீங்க யூஸ் பண்ணலாங்க. ட்ரை ஸ்கின்லயே சில பேருக்கு அந்த குட்டி குட்டியா பிம்பிள்ஸ் வந்து போர்ஸ் ஓப்பன் ஆயிருக்குன்னா நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஆல் ஸ்கின் டைப்புங்க, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அவ்வளோ நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு 18க்கு மேல உங்களுக்கு பிம்பிள் வருது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். வேற ஏதாவது டவுட் இருக்கு உங்களுக்கு இந்த ரெமடியில அப்படின்னாலும் நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் பார்லர்லயே உங்களுக்கு நான் டிப்ஸ் கொடுக்குறேன், இந்த மாதிரி சாரி டிராப்பிங் பண்றேன், மேக்கப் போடுறேன், அந்த மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி தரேன். நான் போடுற இந்த மாதிரி டேண்ட்ரஃப்க்கு போட்டிருக்கேன், ஸ்கின்னுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு நிறைய ரெமடி போட்டிருக்கேன். அது எல்லாமே என்னோட கஸ்டமர்ஸா இருக்கட்டும், பர்சனலா நானா இருக்கட்டும் யூஸ் பண்ணி பார்த்து அந்த ரிசல்ட் நல்லா வந்ததை தான் உங்களுக்கு நான் ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸா போடுறேங்க. நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். வேற ஏதாவது டவுட் இருக்குனாலும் நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதோட ஒரு சூப்பர் வீடியோல உங்களை மீட் பண்றேங்க. வணக்கம்.